ஏஐ நம்ம இந்திய ஐடி துறைய மொத்தமா காலி பண்ண போகுதா இல்லனா இது வெறும் புரளியா? வாங்க இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நாம இப்ப ஆழமா பார்க்கலாம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு வந்துடலாம். நம்ம எல்லார மனசுலயும் இப்போ ஓடிட்டு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி, ஏஐ நம்மளோட ஐடி வேலையெல்லாம் எடுத்துக்குமா? இந்த பயம் இது எங்கிருந்து ஆரம்பிச்சது? முதல்ல அத பாப்போம். இந்த நம்பரை பாருங்க, -6.5%. என்னடா இதுன்னு யோசிக்கிறீங்களா? ஒரே ஒரு வாரத்துலங்க, பிப்ரவரி 2026ல நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் இப்படிதான் தலைகீழா விழுந்துச்சு. ஐடி உலகமே ஒரு நிமிஷம் ஆடிப்போச்சு. எதனால இவ்ளோ பெரிய சரிவுன்னு பார்த்தா, பாலண்டியர், ஆந்த்ரோபிக்னு பெரிய பெரிய டெக் கம்பெனிங்க சில அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அவங்களோட புது ஏஐ கருவிகள் ரொம்ப பவர்ஃபுல், மனுஷங்களை விட வேகமா மலிவா வேலை செஞ்சிடணும்னு ஒரு பேச்சு கிளம்புச்சு. அதுதான் இந்த பீதிக்கு முக்கியமான காரணம். சரி, இந்த பயமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையில ஏஐ என்னதான் பண்ணுது? அது நம்ம வேலைய பிடுங்குற வில்லனா இல்ல நமக்கு கை கொடுக்கற நண்பனா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய கல்யாண சமையல் நடக்குது. அங்க ஒரு தலைமை சமையல்காரர் இருக்காரு, அவருக்கு உதவி பண்ண ஒரு துணை சமையல்காரர் இருக்காரு. இந்த உதவியாளர் என்ன பண்ணுவாரு? காய் நறுக்கிறது, மசாலா அரைக்கிறதுன்னு எல்லா சின்ன சின்ன வேலையும் முடிச்சு வச்சுடுவாரு. அப்போ அந்த தலைமை சமையல்காரர் தன்னோட முழு கவனத்தையும் கிரியேட்டிவிட்டியும் யூஸ் பண்ணி ஒரு அட்டகாசமான விருந்தையே தயார் பண்ணுவாரு. இங்க ஏஐ தான் அந்த துணை சமையல்காரர். சரி, இந்த சமையல் உதாரணத்தை மனசுல வச்சுக்கோங்க. இப்போ ஒரு உண்மையான ஐடி உதாரணத்தை பார்ப்போம். குவாலிட்டி அஷூரன்ஸ், அதாவது QAன்னு சொல்றாங்களே, மென்பொருள் சோதனைத்துறை. இதுல ஏஐ என்ன பண்ணுது? ஒரு சாஃப்ட்வேர் மக்கள் கைக்கு போறதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற தப்பையெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் இந்த துறையோட வேலை. ஏஐ இந்த வேலையை ரொம்ப பக்காவா செய்யுது. ஒரு காலத்துல இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் வேலைய முழுசா மனுஷங்க தான் செஞ்சாங்க. அதுதான் நிலை 0. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மெஷின்ஸ் உள்ள வந்துச்சு. அது நிலை 2. இப்போ ஏஐ ஒரு புத்திசாலி உதவியாளரா மாறி வேலைகளை இன்னும் சுலபமாக்கிடுச்சு. அது நிலை 4. நம்ம இப்போ நிலை 5 நோக்கி போயிட்டு இருக்கோம். அங்க டெஸ்டிங் வேலைகள் கிட்டத்தட்ட முழுவதுமாக தானாகவே நடக்கும். பாத்தீங்களா, ஏஐ பண்ற மேஜிக்க? இது டெஸ்டிங் பண்ற நேரத்தை 20-30% குறைக்குதாம். இதனால டெஸ்டிங் பண்ற நம்ம ஆளுங்க திரும்ப திரும்ப ஒரே வேலையை செஞ்சு போர் அடிக்காம புதுசா சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கிற மாதிரி பெரிய வேலைகள்ல கவனம் செலுத்த முடியுது. ஆக ஏஐ நம்ம வேலையை புடுங்கல, நம்ம வேலைய இன்னும் ஒரு படி மேல கொண்டு போகுது. ஓகே, ஏஐ நம்மள இன்னும் திறமையா மாத்துதுன்னு சொல்றீங்க. அப்போ கம்பெனிங்களுக்கு கம்மி ஆட்கள் இருந்தா போதுமே. அப்ப வேலைவாய்ப்பு என்ன ஆகும்? இங்கதாங்க கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இதுதான் அந்த ஆஹா மொமெண்ட். 2026ல ஐடி கம்பெனிங்களோட வருமானம் 6.1% அதிகரிச்சிருக்கு. ஆனா வேலையாட்களோட எண்ணிக்கை வெறும் 2.3% தான் அதிகரிச்சிருக்கு. என்ன புரியுது? முன்னாடி மாதிரி வருமானம் ஏறினா வேலைவாய்ப்பும் ஏறுங்கிற கணக்கு இப்போ மாறிடுச்சு. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்திய டெக் துறை $315 பில்லியன் சம்பாதிக்கும். ஆனா வெறும் 1,35,000 பேருக்கு தான் புதுசா வேலை கிடைக்கும். ஏன்னா இப்ப வளர்ச்சிக்கு காரணம் ஆட்களோட எண்ணிக்கை இல்ல, டெக்னாலஜியோட உற்பத்தி திறன். அப்போ என்னதான் பண்றது? ரொம்ப சிம்பிள். நாம அப்டேட் ஆகணும், நம்ம திறமைகளை வளர்த்துக்கணும். நம்ம கிரிக்கெட் வீரர் விராட் கோலி எடுத்துக்கோங்க. அவரை டெஸ்ட் மேட்ச்ல கிளாசிக்கா ஆடுறதுல கில்லாடி. ஆனா T20 வந்த உடனே புதுசா ஸ்கூப் ஷாட், ரேம்ப் ஷாட்னு கத்துக்கிட்டாரு இல்லையா? தன்னோட பழைய திறமையோட புது திறமையோ சேர்த்தாதான் இன்னைக்கு வரைக்கும் கிங்கா இருக்க முடியுது. ஐடி துறையும் இப்போ அப்படிதான். 14 லட்சம்! அடேங்கப்பா! 2026க்குள்ள இந்தியாவுல இவ்வளவு ஏஐ ப்ரொஃபஷனல்ஸ்க்கு தேவை இருக்குமா? இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு பாருங்க. சரியான திறமைகளை கத்துக்கிட்டவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் காலம்தான். சரி, என்ன திறமைகளை கத்துக்கலான்னு யோசிக்கிறீங்களா? இதோ பாருங்க. ஜெனரேட்டிவ் ஏஐக்கு 90% பற்றாக்குறை இருக்கான். அதே மாதிரி கிளவுட், சைபர் செக்யூரிட்டிக்கும் பயங்கர டிமாண்ட். டேட்டா இன்ஜினியரிங், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னு கத்துக்க வேண்டிய விஷயங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. பாதை ரொம்ப தெளிவா இருக்கு. நாம தான் பயணிக்கணும். சும்மா இல்லைங்க, இந்த திறமைகளுக்கு சம்பளத்தையும் பாருங்க. ஒரு சீனியர் ஏஐ ஆர்கிடெக்ட் வருஷத்துக்கு 60 லட்சத்திலிருந்து 80 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க முடியுமாம். திறமை இருந்தா பணம் தேடி வருங்கிறதுக்கு இது ஒரு சூப்பர் உதாரணம். இதனால ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோட வேலையே இப்ப மாறிடுச்சு. முன்னெல்லாம் அவங்க ஒரு கோடர், திரும்ப திரும்ப வர கோட எழுதிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்க ஒரு ஆர்கிடெக்ட், அதாவது ஒரு கட்டிடக் கலைஞர் மாதிரி. ஒரு சாஃப்ட்வேர் எப்படி இருக்கணும்னு டிசைன் பண்றது, பிளான் பண்றதுன்னு மூளைக்கு வேலை தர வேலைகளை பாக்குறாங்க. சின்ன சின்ன வேலைகளை ஏஐ பாத்துக்குது. நாஸ்காமோட சேர்மன் சிந்து கங்காதரன் சொல்றத கேளுங்க.
ஏஐ நம்ம வேலையோட தன்மைய மாத்துது, ஆனா அதே சமயம் புது புது வாய்ப்புகளையும் உருவாக்குது. இண்டஸ்ட்ரியோட கவனம் இப்போ மனிதன் பிளஸ் ஏஐ டீம்களை உருவாக்குறதுல தான் இருக்குன்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆமாங்க, நம்ம கடைசியா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். இது மனுஷனுக்கும் ஏஐக்கும் நடக்கிற போட்டி இல்ல, இது ரெண்டும் சேர்ந்து உருவாக்குற ஒரு கூட்டணி. நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் இல்லனா ராக்ஸ்டார் அனிருத் எடுத்துக்கோங்க. அவங்க கிட்ட உலகத்திலேயே பவர்ஃபுல்லான ஒரு கீபோர்டு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த கருவி சூப்பரான சவுண்டு கொடுக்கும். ஆனா அதை வச்சு மனசை தொடுற மாதிரி ஒரு ஹிட் பாட்டை உருவாக்குறது அந்த மியூசிக் டைரக்டரோட திறமை தானே. ஏஐ அந்த பவர்ஃபுல்லான கருவி, நாம தான் அந்த மியூசிக் டைரக்டர்ஸ். ஆஹா, எதிர்காலங்கிறது ஒரு பார்ட்னர்ஷிப். இந்த பார்ட்னர்ஷிப்ல ஒரு சூப்பரான பார்ட்னரா இருக்க நீங்க என்ன புது திறமையை வளர்த்துக்க போறீங்க? யோசிங்க. உங்களுக்கான நேரம் இப்பவே ஆரம்பிக்குது.